ஓம் ஸ்ரீ குருபயோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருகம். பங்குனி மாதம் 8ஆம் நாள். திதி சதுர்த்தி இரவு 9:16 மணி வரை, பிறகு பஞ்சமி. நக்ஷத்திரம் பரணி இரவு 10:42 மணி வரை, பிறகு கார்த்திகை. யோகம் வைத்ருதி மாலை 3:41 மணி வரை, அதன் பின் விஷ்கம்பம். கரணம் வனசை காலை 10:37 மணி வரை, பிறகு பத்திரை இரவு 9:17 மணி வரை, பிறகு பவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவ கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது எனர்ஜி பாயிற நாளுங்க. காலையில எழுந்ததுமே உங்க வேலைகளை கச்சிதமா திட்டமிட்டு செயல்படுவீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது பெண்டிங்ல இருந்தா அதை இன்னைக்கு ஈஸியா முடிச்சிடுவீங்க. அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு விடுமுறை நாள்னாலும் நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும். குறிப்பா உணவுப் பொருட்கள் மளிகை வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கூட்டம் அலைமோதும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு நாள் அப்படிங்கிறதால ஆஃபீஸ் டென்ஷன் எதுவும் இல்லாம மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அடுத்த வாரத்துக்கான வேலைகளை முன்கூட்டியே பிளான் பண்ணுவீங்க. பண வரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சு போட்டு அழகு பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அன்பான விவாதங்கள் வந்துட்டு போகும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய உடல் சோர்வெல்லாம் பறந்து போய் உடம்பு ரொம்ப லேசா ஃபீல் ஆகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரப்போற நாளுங்க. உங்க பேச்சுல ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். நீங்க சொல்றதை எல்லாரும் தட்டாம கேட்பாங்க. ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச நண்பர்களை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு பேசி மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் அதிகமா இருக்கும். அழகு சாதன பொருட்கள் துணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத அளவுக்கு காசு புரளும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நேத்து வரைக்கும் இருந்த வேலை பழுவெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்கிறதால குடும்பத்தோட ஷாப்பிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சந்தோஷமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஊடல்கள் வந்தாலும் அது உடனே சரியாகி மனசுக்கு இதமா மாறும். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இருந்தா அதை இன்னைக்கு பொறுமையா பார்ப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க புத்திசாலித்தனமும் திறமையும் பளிச்சுன்னு வெளிப்படுற நாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு சரியான முடிவை எடுப்பீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளை எல்லாம் சமாளிச்சு லாபத்தை பெருக்கிக்க போறீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்ல இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்து சில நல்ல தகவல்கள் ஃபோன் மூலமா வரும்.
பண வரவு சீரா இருக்கும். சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஆலோசிப்பீங்க. குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். பிள்ளைகள் படிப்புலையும் மற்ற விஷயங்கள்லையும் சுட்டித்தனமா நடந்துகிட்டு உங்க மனசை குளிர வைப்பாங்க. சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. அதனால வீடே ரொம்ப களைகட்டி இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப சாந்தமா இருக்குங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்ல நண்பர்கள் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உதவி சரியான நேரத்துல கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா வசூலாகும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாம் மனசுல இருந்து நீங்கி இன்னைக்கு ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணுவீங்க. பண வரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். குடும்பத்தோட ஏதாவது ஆன்மீக பயணம் போறதுக்கோ அல்லது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கோ இன்னைக்கு திட்டமிடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனக்கவலைகள் எல்லாம் காணாம போயிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதனான சூரிய பகவானுக்கு உகந்த நாளுங்கிறதால உங்களுக்கு ரொம்பவே கம்பீரமான நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு செயல்படுவீங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை இன்னைக்கு தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பண தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. பணப்புழக்கம் அமோகமா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. முகத்துல ஒரு தனி பொலிவு கூடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத பயமும் எரிச்சலும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு கண்டிப்பா பண்ண வேண்டாம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சிக்கோங்க. பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கடன் கொடுக்கவும் வாங்கவும் வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய பாதுகாப்பே. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலைநயமும் கற்பனை திறனும் அபரிமிதமா கூடுற நாளுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க பேச்சை கேட்க எல்லாரும் விரும்புவாங்க. எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு தேடி வர்ற உதவி உங்க மனசை ரொம்ப நெகிழ வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அரசியல் எல்லாம் விலகி மனசுல ஒரு பெரிய அமைதி திரும்பும். வருமானம் தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்தோட வெளியில போயிட்டு வருவீங்க.
குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கையில் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியா முடிய போற நாளுங்க. எந்த ஒரு சவாலையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சு பெரிய வெற்றி அடைவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுத்து உதவுவாங்க. தொழில்ல இன்னைக்கு புதுசா சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க. கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோவத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் அதிகமா இருக்குங்க. நீங்க செய்யற நல்ல காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். பெரியவங்களோட ஆசி முழுமையா கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கொருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையான நாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா செயல்படணும். உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அது பெரிய ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல லாபம் நிதானமாத்தான் இருக்கும். இரும்பு விவசாயம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்பீங்க. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று ரொம்ப பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசு புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமையும். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பை தேடி வரும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணுவீங்க.
குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது, வண்டி வாங்குறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிரும். நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ் வேலையை தாண்டி இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வேலைகள்ல அதிக கவனம் செலுத்துவீங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கொருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, பழைய பொருட்களை மாத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.